5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. அதாவது 54,000 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். முட்டை சாதனத்தில் டேஸ் காணப்படும் 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி. மும்மை இணைதிறன் கொண்ட தனிமம் எது? இணைதிறன் மதிப்பு 3 கொண்ட தனிமங்கள் மும்மை இணைதிற தனிமங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். 9th பாருங்க 10 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 10th பாருங்க 13 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். அரியன் இன்ஸ்டிடியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது SGT 2024 எக்ஸாம், அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் தான் இங்க அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதுல சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அதாவது இந்த வகுப்பு எதற்கானது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது இதுவரையிலும் SGTக்கு ஒரு தேர்வு மட்டும் தான் நடைபெற்று இருக்கு. அந்த தேர்வுல நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அது முக்கியமா ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்த்துட்டே இருந்திருப்போம். தமிழ் பார்த்துருப்போம், இங்கிலீஷ் பார்த்துருப்போம், சயின்ஸ் எப்படி சோசியல் சயின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இங்கே பார்க்குறோம். சயின்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியால இருந்து எந்த பகுதியில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வகுப்பு முழுக்க அடுத்து வரக்கூடிய SGT தேர்வை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்கு, அதுக்கான ஐடியா தான் இந்த வகுப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின், அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல எங்க இடம் பெற்றிருக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ் போயிடலாமா? முதல் வினா பாருங்க, கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது? பார்த்தீங்க அப்படின்னா கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம கொஸ்டினை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கண்டென்ட் நமக்கு எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, விட்டமின் டி ரிக்கெட்ஸ், அதுக்கடுத்து தயமின் பெரி, விட்டமின் கே மலட்டுத்தன்மை, நியாசின் வெள்ளகரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இந்த கண்டென்ட் நமக்கு ஸ்கூல் புக்ல பள்ளி பாட புத்தகத்துல எங்க இடம் பெற்றிருக்கு? இப்ப பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், பட் பள்ளி பாட புத்தகத்துல எங்க இடம் பெற்று பார்த்துருவோமா? ஸோ இந்த தகவலானது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 21வது பாடம், ஆக்சுவலா இங்க யூனிட் கொடுத்துருப்போம், இது லெசன் நம்பர் 21வது பாடத்துல இடம்பெற்றிருக்கு. சில பாத்துருமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் டி கொடுத்திருந்தாங்க, அதனுடைய அறிவியல் பெயர் கால்சிஃபெரால். சரிங்களா? ஓகே. இது என்ன நோய் ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது ரிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளிடம் காணப்படுகிறது. அடுத்தபடியா பாருங்க, வைட்டமின் கே கொடுத்துருக்காங்க. வைட்டமின் கே அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் உறைதல் நடைபெறாது. பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்க நடைபெறாது. எதனால? எல்லாமே விட்டமின்கள், அது குறைபாட்டு நோய்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, தயமின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப தயமின்னா என்ன அப்படின்னா வைட்டமின் B1 இருக்கு இல்லையா, அதனுடைய அறிவியல் பேர் தான் தயமின். ஓகேங்களா? அதனால என்ன நோய் ஏற்படுகிறது? பெரி. பொதுவாக விட்டமின் பின்னு சொன்னாலும் பெரி தான். அடுத்து பாருங்க, நியாசின் கொடுத்திருந்தாங்க, விட்டமின் B3. இந்த விட்டமின் B3 என்ன நோய் ஏற்படுகிறது பார்க்கும் பொழுது வெள்ளக்கரா. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே. இப்ப விட்டமின் டி என்ன, விட்டமின் கே என்ன, தயமின், நியாசின் தெரிஞ்சா பாருங்க. விட்டமின் கே, விட்டமின் கே என்பது பாத்தீங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை கிடையாது, ரத்தம் உறையாமை ஏற்படும். மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது வைட்டமின் இ தான், குறைபாடு தான் ஏற்படும். வைட்டமின் இ குறைபாடு தான் அந்த நோயை ஏற்படுத்தும். ஓகேங்களா? கொஸ்டினை பாருங்க, இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா இரட்டை கருவுறுதல்ல எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன? 5, 2, 4, 3 சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இந்த வினாவும் ரொம்ப எளிமையான வினா தான். சரிங்களா? அது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பட் ரொம்ப எளிமையான வினா தான். எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல தான் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது எங்க இடம்பெற்றுன்னு பாத்துருமா? சோ இந்த தகவலானது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 17வது பாடம். சரிங்களா? 17வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. சில பாருங்க, ஓர் ஆண் இனச்செல் விந்தணு அண்டத்துடன் இணைந்து சின்கேமி இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது. இதுதான் கருவுறுதலின் முதல் நிலை. அப்ப முதல் நிலைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? சின்கேமி. அது எத்தனை உட்கருக்கள் இடம்பெறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 உட்கருக்கள் இடம்பெறுகின்றன. ஓகே சார். மற்றோர் ஆணின் செல் இரட்டைமய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவுன் உட்கருவை தோற்றுவிக்கிறது. முதன்மை கருவுன் உட்கரு தோற்றுவிக்கிறது. இதுக்கு பேர் சொன்னா மும்மைய உட்கரு. பாத்தீங்க அப்படின்னா 2வது நிலையில எனக்கு எத்தனை உட்கருக்கள் இடம்பெறுது அப்படின்னா 3 உட்கருக்கள், மும்மைய உட்கரு உருவாகிறது. அப்படின்னா மொத்தமா நமக்கு எத்தனை உட்கருக்கள் இடம்பெறுகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 உட்கருக்கள் இடம்பெறுகின்றன. இப்ப இந்த வினாவுக்கான விடை பார்த்துருமா? பாருங்க, விடை 5 உட்கருக்கள் இங்க இடம்பெறுகின்றன. சரிங்களா? ஓகே. ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சாலே போதும், மிக 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 எளிதாக நமக்கு ஈஸி போஸ்டிங் வாங்கிடலாம், ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். டெஸ்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், போட்டுட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொறுத்தவரையிலும் படிக்கணும், டெஸ்ட் எழுதணும். இது இருந்தாலும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்க. அதாவது பொறுத்துக. சரிங்களா? அடுத்த வினா சொல்லியிருக்காங்க பொறுத்துக. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆசிமம் சாங்டம், நெக்ஸ்ட் சின்கோனா அபிஸ்னாலிஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காரிகா பப்பாயா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேந்தாரந்தஸ் ரோசியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிமம் சாங்கம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது துளசி. என்ன சொல்றாங்க? துளசி. அடுத்து சின்கோனா அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்கோனா மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? சின்கோனா மரம். சரிங்களா? சின்கோனா. அதுக்கடுத்து காரிகா பப்பாயம் சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பப்பாளி. சரிங்களா? அதுல இருக்கு. கேந்தாரந்தஸ் ரோசியலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி. சரிங்களா? நித்திய கல்யாணி. இப்ப நமக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும் துளசி எங்க பயன்படுகிறது, சின்கோனா எங்க பயன்படுகிறது, பப்பாளி எங்க பயன்படுகிறது, நித்திய கல்யாணி எங்க பயன்படுகிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த தகவல் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க இடம் பெற்றிருக்கு பாத்துருமா? பாருங்க, இந்த தகவல் நமக்கு எங்க இடம்பெற்றிருக்குன்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 23வது பாடத்துல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா துளசி என்ன சொல்லியிருக்கோம் ஆசிமம் சாங்கம். இது எங்க பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சளி, காய்ச்சல், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சின்கோனா மரம் சொன்னோம் இல்லையா, சின்கோனா பட்டை அப்படின்னு சொல்லிட்டு சின்கோனா அபிஸ்னாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எங்க பயன்படுகிறது பாருங்க மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சல்ல பயன்படுகிறது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பப்பாளி. பப்பாளி எங்க பயன்படுது? காரிகா பப்பாயா. இது எங்க பயன்படுதுன்னு பார்த்தோம்னா டெங்கு காய்ச்சல்ல பயன்படுகிறது. அடுத்து பாருங்க நித்திய கல்யாணி சொல்லியிருந்தோம் இல்லையா, நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி எங்கன்னா கேந்தாரந்தஸ் ரோசியாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. இது எங்க பயன்படுதுன்னா ரத்த புற்றுநோய்கள்ல பயன்படுகிறது. ரத்த புற்றுநோயில பயன்படுது. பாத்துருமா? இப்ப நம்ம கொஸ்டின் போயிருவோமா? இப்ப பாருங்க, இதற்கான விடை பாத்தீங்கன்னா பாருங்க 2, 3, 4, 1. சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா ஆசிமம் சாங்டம் எங்க பயன்படுகிறது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சளி. ஓகே. சின்கோனா அபினாலிஸ் எங்க பார்த்திருந்தோம்? மலேரியா மற்றும் எங்க பார்த்திருந்தோம்? நிமோனியா காய்ச்சல். அடுத்து காரிகா பப்பாயா டெங்கு காய்ச்சல்ல பயன்படுகிறது. அடுத்து கேந்தாரந்தஸ் ரோசியாலிஸ் சொல்லக்கூடியது எங்க பயன்படுகிறது? நமக்கு புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுகிறது. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 2, 3, 1, 4, 1. இதுதான் இதற்கான விடை. சரிங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா 2, 3, 4, 1 என்பதான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வினாவானது எங்க இடம்பெற்று நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கணும். எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது பிசிக்ஸ்ல வரும். ஸோ பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடம். சரிங்களா? கண்டிப்பான முறையில் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. அதுல பாத்தீங்க அப்படின்னா மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? இந்த வினாவிற்கான கண்டென்ட், இந்த கேள்வி எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6. ஸோ 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல பாடம் 6ல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? பாருங்க, ஆல்பா பார்ட்டிகிள், பீட்டா பார்ட்டிகிள், காமா பார்ட்டிகிள். அது ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். சரிங்களா? ஆல்பா துகள், அதே போல ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். இல்ல பாருங்க என்ன கேட்டிருந்தாங்க? மின் மற்றும் காந்தப்புலம். இங்க பாருங்க மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விளைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க ஆல்பா கதிர் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும். எந்த விதியின் அடிப்படையில? பிளெமிங்கின் வழக்கை விதிப்படி. பீட்டா துகள் அப்படின்னு பார்க்கும் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆல்பா துகள் எந்த டைரக்ஷன்ல விலகல் அடையுதோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனா நமக்கு விலகல் அடையும். சரிங்களா? அது என்ன பாத்தீங்க அப்படின்னா பிளெமிங்கின் இடக்கை விதிப்படி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காமா கதிர் மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாது. சரிங்களா? ஓகே. அப்ப ஆல்பா துகள், ஆல்பா கதிரும் பீட்டா கதிரும் மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும். சரிங்களா? ஓகே. இதுக்கான விடை பார்த்துருவோமா? பாருங்க, ஆல்பா கதிர் விலகல் அடையும், பீட்டா கதிர் விலகல் அடையும், காமா கதிர் விலகல் அடையுமான்னு கேட்டா விலகல் அடையாது. எக்ஸ் கதிரும் பாத்தீங்க அப்படின்னா விலகல் அடையாது. அப்ப எது 2 மட்டும் தான் விலகல் அடையும்? 1 மற்றும் 2 மட்டும்தான் விலகல் அடையும். சரிங்களா? ஓகே. இப்ப விட பாத்துருவோமா? பாருங்க, அதாவது 1 மற்றும் 2 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கதிரும் பீட்டா கதிரும் தான் மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும். ஆல்பா கதிர் எந்த டைரக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா
இப்ப பாருங்க, ஆல்பா கதிர் இந்த டைரக்ஷனை விலகல் அடைஞ்சது அப்படின்னா பீட்டா பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனை விலகல் அடையும். ஒருவேளை இது பீட்டாவா இருந்ததுன்னா இது ஆல்பா. எப்பவும் ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல செய்யாது, விலகல் அடையாது, ரிஃப்ராக்ட் ஆகாது. சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க, மைய விலக்கு விசை செயல்படும் திசை எதுன்னு கேட்டிருக்காங்க. மைய விலக்கு விசை செயல்படும் திசை எது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்விதான், நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே சார். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, செங்குத்து விசைக்கு எதிர் திசையில், காந்த விசைக்கு எதிர் திசையில், இடப்பெயர்ச்சியின் திசைக்கு எதிர் திசையில், மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த வினாவிற்கான தகவல் பள்ளி பாட புத்தகத்துல எங்க இடம்பெற்றுன்னு பாத்துருவோமா? பாருங்க, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் லெசன் நம்பர் 2 சரிங்க அப்படின்னா 2வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது பாருங்க, மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதற்கான விடை. எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரையிலும் பாக்ஸுக்குள்ள ஏதாவது எக்ஸசைஸோ அல்லது பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோ அல்லது இது உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அங்கிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் செயல்படும். மைய விலக்கு விசை சென்ட்ரிபிடல் போர்ஸ் சென்ட்ரிபியூகல் போர்ஸ் எப்போதுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த வேணா பாருங்க, பின்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பாத்தீங்க அப்படின்னா, மீன்கள் 2 அறைகளுடைய இதயம், இருவாழ்விகள் 3 அறைகளை உடைய இதயம், பறவைகள் 3 அறைகளை உடைய இதயம், முதலை 4 அறைகளை உடைய இதயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பாத்துருவோமா? நமக்கு இதயத்துல 4 அறைகள் இடம்பெற்றிருக்கு இல்லையா? நம்முடைய இதயத்துல 4 அறைகள் இடம்பெற்றிருக்கு. அதே போல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எத்தனை இதய அறைகள் இடம்பெற்றிருக்குன்றதான் பார்க்க போறோம். இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு பாத்துருவோமா? பாருங்க, அதாவது 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் யூனிட் 14 பாத்தீங்க அப்படின்னா 14வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுல பாருங்க, 2 அறைகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா மீன்கள், 3 அறைகள் இருவாழ்விகள் தவளைகள் சொல்லுவாங்களா, இந்த இருவாழ்விகளுக்கு நீரிலும் வாழக்கூடியது நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எத்தனை அறைகள் இருக்கு? 3 அறைகள் காணப்படும். அதே முழுமையுறாத 4 அறைகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இருக்கும். அதே போல 4 அறைகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு இருக்கும், பாலூட்டிகள் இருக்கும். ஊர்வனக்குள்ள யாரு இருக்குன்னா முதலைக்கு இருக்கும். பொதுவா ஊர்வனன்னு பார்க்கும் பொழுது எத்தனை இருக்கும்? முழுமையுற 4 அறைகள். ஆனா அதுல முதலைக்கு முழுமையுற்ற அறைகள் 4 அறைகள் காணப்படும். சரிங்களா? ஓகே, இதை தெரிஞ்சிச்சுங்களா? ஓகே, இப்ப இந்த வினாவிற்கான விடை பார்த்துருவோமா? பாருங்க, விடை என்ன? பறவைகள் 3 அறைகளுடைய இதயம். ஏன்னா பறவைகளுக்கு எத்தனை அறைகளுடைய இதயம் பார்த்தோம் அப்படின்னா 4 அறைகளுடைய இதயம். சரிங்களா? அது முழுமையான 4 அறைகளை கொண்ட இதயம் இருக்கும். பட் இங்க நமக்கு என்ன கொடுக்கணும்? 3 அறைகளுடைய இதயம் சொல்லியிருக்காங்க. இது தவறானது. பொதுவா 3 அறைகளை உடைய இதயம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருவாழ்விகள் நீரிலும் வாழக்கூடிய நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பொதுவாக 3 அறைகள் காணப்படும். இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்த வேணா போயிடலாமா? ஆக்குத்திசு சார்ந்த சரியான விளக்கம் இது. ஆக்குத்திசு என்பது வளர்ச்சியை தூண்டும் திசுவாகும். ஆக்குத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு. ஆக்குத்திசு தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட முதிர்ச்சி கொண்ட திசுவாகும். டி பாருங்க, ஆக்குத்திசு தடித்த சுவருடைய அடர்ந்த சைட்டோபிளாசம் உடைய திசுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த தகவல் நமக்கு எங்க இடம்பெற்று நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல எங்க இடம்பெற்று பார்த்துருமா? பாருங்க, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் 18 சரிங்களா, யூனிட் 18ல இருக்கு. என்ன இருக்காங்க பாருங்க, அதாவது மெரிஸ்டோஸ் ஆக்குத்திசு எனும் வார்த்தைக்கு கிரேக்க மொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பகுப்படையும் தன்மை உடையது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா செல் டிவிஷன்ல எல்லாம் ஆகும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத, அதான் முக்கியமானது, முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, தாவரங்களில் ஆக்குத்திசுவானது வளர்ச்சி நடைபெறும் இடங்களில் காணப்படும். சரிங்களா? உதாரணம் எனக்கு கொடுக்காம தாவர தண்டினுடைய நுனிப்பகுதி, வேரி நுனிப்பகுதி, இலையினுடைய மூலங்கள், வாஸ்டர் கேம்பியம் மற்றும் தக்கை கேம்பியம் போன்ற பல பகுதிகளில் காணப்படுகிறது. ஓகே, இந்த வினாவிற்கான விடை பார்த்துருவோமா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த வினாவிற்கான விடை பார்த்துருவோமா? பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குத்திசு என்பது வளர்ச்சியை தூண்டும் திசுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுல பாருங்க ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, இதுவுமே நமக்கு சரியான விடைதான்.
ஆக்சுவலி இது சரின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்கு திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு. இதுவும் நமக்கு சரிதான். பட் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுதான் சரியான விடை. ஆனா இதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஏத்துக்கலாம். பட் இந்தக்கான விடை பாத்தீங்க அப்படின்னா இதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. வளர்ச்சியை தூண்டக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சார் பார்க்கும்பொழுது ஹார்மோன்ஸ் தான் வளர்ச்சியை தூண்டும். இது வளர்ச்சியை அழிப்பவை திசுக்கள், ஆனால் ஹார்மோன்கள் வளர்ச்சியை தூண்டுபவை. ஹார்மோன்ஸ் எப்போதுமே ஸ்டிமுலேட் பாத்தீங்க அப்படின்னா தூண்ட செய்யும். ஆனா இதுக்கு சரியான விடை என்பது இங்க பி தான் வரணும். ஏன்னா இங்க நமக்கு தவறான விடை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் இதை நமக்கு எக்ஸாக்டான சரியான விடை. சரிங்களா? பாருங்க, தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது? நம்மளுடைய சீவிங் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த சீவிங் மிஷினுடைய நீடில்ல என்ன விதமான மூவ்மெண்ட் இருக்கு, என்ன விதமான இயக்கம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, வட்ட இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அதிர்வு இயக்கம் மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வினாவிற்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு பார்த்துருவோமா? பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முதல் பருவம் டேர்ம் 1ல யூனிட் 2 இங்க இடம்பெற்றிருக்கு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இதான் தையல் மிஷின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? பட் இது நல்லா கவனிங்க. யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கூட நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடி, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 வகையான இயக்கங்கள் கேட்டிருக்கு, நம்மளாம் பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு புரியுதுங்க இல்லையா? ஓகே, அப்ப தையல் ஊசியின் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இது நம்ம எக்ஸசைஸ் தான் இது. சரிங்களா? இது நேர்கோட்டு இயக்கம் மற்றும் இது இன்னொரு விடையும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதிர்வு இயக்கமும் இங்க இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? அதிர்வு இயக்கமும் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒன்று அதிர்வு. இப்ப நமக்கு ஆனா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் தான் இங்க இருக்கும். சரிங்களா? அதிர்வு இயக்கமும் இருக்கும். ரெண்டும் இருக்கிற பட்சத்துல நம்ம இதை தான் கொடுக்கணும், நேர்கோட்டு இயக்கத்துக்கு தான் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப நமக்கு ஆன்சர் போயிருவோமா? பாருங்க, நேர்கோட்டு இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா லீனியர் மோஷன். பாத்தீங்கன்னா இங்க அதிர்வு இயக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதிர்வு இயக்கமும் இருக்கும். ஆனா நமக்கு எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நேர்கோட்டு இயக்கத்தை தான் கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்துட்டு இப்ப ஏ அண்ட் பி அப்படின்னு ஆப்ஷன் டில இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பி அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இதுதான் ஆன்சரா கொடுத்துருக்கணும். புரியுதுங்களான்னு சொல்லி கேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடாமா? அடுத்த வேணா பாருங்க. அதாவது 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது அந்த மின் சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை? 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வினாவிற்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு என்று பார்க்கலாமா? பாருங்க, 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல லெசன் நம்பர் 4 பாத்தீங்கன்னா 4வது பாடத்துல இடம்பெற்றிருக்கு. அப்படி பாருங்க, எக்ஸாம்பிள் சம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா H is equal to I square RT. சரிங்களா? I square RT. இங்க I square அப்படின்னா நமக்கு தெரியும், வெரி குட், பாத்தீங்கன்னா மின்னோட்டம். சரிங்களா? R அப்படின்னு சொல்லக்கூடியது மின் தடை, T அப்படின்னு சொல்லக்கூடியது டைம். சரிங்களா? சொல்லியிருக்காங்க டைம். பாருங்க, இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஐயோட மதிப்பு நமக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 6. அப்ப 6 ஸ்கொயர் இன்ட்டு R அப்படின்னு சொல்லக்கூடியது மின் தடை. அப்ப என்ன சொல்றோம்? 5. அடுத்து பாருங்க, நமக்கு 5 நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட்ஸ்க்கா மாத்தணும், வினாடிக்கு மாத்தணும். வினாடிக்கு மாத்தணும்ன்றப்போ 5 இன்ட்டு 60. ஏன்னா 5 நிமிடம், ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். அப்படி பாக்குறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்னா 36 இன்டூ 25 இன்டூ 60. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும் அப்படின்னு பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது 54,000 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 54,000 ஜூல்ஸ் அப்படின்றது இங்க நமக்கு சரியான விடையாக இருக்கும். நீங்க மல்டிபிள் பண்ணி பார்த்தா அதான் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சம் அப்படியே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு சம் அப்படியே வந்திருக்கு எக்ஸாம்பிள். அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்தாலே நமக்கு போதுமானது. பட் அதே நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். அதுக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்க பாருங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஒர்க் அவுட் பண்ணி ஏன் சொல்றோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல 5 நிமிடங்களுக்கு பதிலாக நல்லா கவனிக்கணும் 5 வினாடின்னு கொடுத்துருவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, நம்மள ஈஸியா ஏமாற்று. அப்ப நம்ம அப்படியே ஆன்சர் கொடுத்துருவோம். பட் 5 நிமிடங்கள் சொல்லாம 5 வினாடிகள் சொல்லிட்டா வினாடி அப்படியே அப்ளை பண்ணணும். இங்க 60ன்றது வரக்கூடாது. சரிங்களா? இந்த 60ன்றது வரக்கூடாது. அப்படியே 6 ஸ்கொயர் 5 இன்டூ 5 அப்படின்னு கொடுத்துடணும். புரியுதுங்களா? ஓகே,
இப்ப அடுத்த வினா போயிருமா? இந்த வினாவுக்கான விடை பார்த்துருமா? பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 54,000 ஜூல்ஸ் அப்படின்றது இதற்கு சரியான விடை. 54,000 ஜூல் தான் இதற்கு சரியான விடை. சரிங்க. அடுத்த வேணா பாருங்க, உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகரந்த தூள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும்? என்ன இருக்கணும்? உலர்ந்தது, அதாவது காய்ந்தது, எடை குறைவானது, ஓகே பிரச்சனை இல்லை, மென்மையானது மற்றும் மிகச்சிறிய மகரந்த தூள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. இப்ப பாருங்க, ஹைட்ரோஃபிலி, அனிமோஃபிலி, சூஃபிலி, எண்டமோஃபிலி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. பார்த்த உடனே கொஸ்டின் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நமக்கு எந்த வகையான மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்ரோஃபிலி அப்படின்னா நீரின் மூலம் நடைபெறக்கூடியது, அனிமோஃபிலினா காற்றின் மூலம் நடைபெறக்கூடியது, சூஃபிலினா விலங்குகள் மூலம் நடைபெறக்கூடியது, எண்டமோஃபிலி அப்படின்னு மற்றும் பூச்சிகள் மூலம் நடைபெறக்கூடியது. சரிங்களா? ஓகே, கவனிங்க. பார்த்தேன் தெரிஞ்சிச்சா? என்ன இருக்கும் பாருங்க, உலர் காய்ந்தது, எடை குறைவானது, அதுலயே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இங்க பாருங்க, இதற்கான தகவல் எங்க இடம்பெற்று பாத்துருவோமா? 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 17. சரிங்களா? பாருங்க, காற்று வழி மகரந்த சேர்க்கை ஹெட்டிங் கீழே காற்றின் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோஃபிலி எனப்படும் இவ்வகை மலர்கள் ஏராளமான மகரந்த தூள்களை உற்பத்தி செய்கின்றன. ஓகே, பிரச்சனை இல்லை. மகரந்த தூள்கள் சிறியது, மென்மையானது, உலர்ந்தது, எடை குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காற்று வழி நடைபெறும் மகரந்த சேர்க்கை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனிமோஃபிலி. அனிமோஃபிலி என்பது காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? பாருங்க, அனிமோஃபிலி காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? அப்ப எடை குறைவுனாலே காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த வேணா பாருங்க, பொறுத்துக மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. பிரஷர் அழுத்தம், டென்சிட்டி அடர்த்தி, 1 கிராம் வெயிட் 1 கிராம் எடை மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா உந்து விசை பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துருமா? இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பிசிக்ஸ் லெசன்லையுமே முதல் லெசனா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். சரிங்களா? ஓகே, பார்த்துருமா? பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முதல் பாடத்தை இடம்பெற்றிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி கொடுத்துருக்காங்க பார்த்துருந்தோம், அழுத்தம் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கு பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அடர்த்திக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடர்த்தி அப்படின்னாலே நிறை பை பருமன். நிறை அப்படின்னா என்ன சொல்லலாம கேஜி டிவைடட் பை பருமன் அப்படின்னா மீட்டர் கியூப். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேஜி மீட்டர் கியூப் பெர் மீட்டர் கியூப் இப்படியும் நாம சொல்லலாம். இது போல சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அழுத்தம். அழுத்தம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா விசை பை பரப்பளவு. விசை அப்படின்னா என்ன சொல்றாங்க நமக்கு? நியூட்டன். பரப்பளவு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே சார். பட் இதை வேற எதுவும் சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாம். பட் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அழுத்தத்துக்கு பாஸ்கல். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, எடை இருக்குல்ல, எடையினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூட்டன். எடையினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். வருமா? இப்போ வினாவிற்கான விடை பார்த்துருமா? பாருங்க, அழுத்தத்துக்கு என்ன பார்த்தோம்? பாஸ்கல். அப்போ 1. அடர்த்தி பார்த்தோம் இல்லையா? அடர்த்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் 2. சரிங்களா? 2. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் ஆஃப் எடை. எடைன்றதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நியூட்டன். எங்க இருக்கு அப்படின்னா நியூட்டன் இருக்கு. இங்க 1 கிராம்னு கொடுத்துருந்தாங்களே, 1 கிராம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கிராம் அப்படின்றத நம்ம கிலோவுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.001 kg இப்படின்னு வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 10⁻³ அப்படின்னு கொடுக்க போறோம். எதுக்கு? இந்த மதிப்புக்கு. அப்ப பாத்துருங்க, அப்ப 1 கிராம் என்ன கொடுத்துருக்கோம்? 10⁻³ நியூட்டன். அப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா இது 3, கடைசியாக இது 4 கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லக்கூடியது 4. ஸோ இப்ப விடை பாருங்க, நமக்கு என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா 3, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 1, அடுத்தபடியாக 2. அப்போ 3, 4, 1, 2 என்பது இதற்கு சரியான விடை. பார்த்துருமா? விடை என்னன்னு பார்த்துருமா? பாருங்க, 3, 4, 1, 2 என்பதுதான் இதற்கு
சரியான விடை. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா தேர்வுகள்ல இருந்துமே இந்த பாடத்துல இருந்து உறுதியா ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லக்கூடிய அளவீடுகள் மற்றும் அலகுகள் படத்துல ஒரு கொஸ்டின் உறுதியா வரும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த வேணா பாருங்க. எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது? ஜிங்க், கால்சியம், காப்பர், அலுமினியம். கொடுத்துருக்காங்களா? ஓகே. இப்போ இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பாத்துருவோமா? பாருங்க, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம். சரிங்களா? 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல யூனிட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14, 14வது பாடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க, சில உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிவது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு சில்வர் அண்ட் காப்பர், Ag அண்ட் Cu. அப்ப சில்வர் மற்றும் காப்பர் என்ன செய்யாது? அமிலங்களுடன் வினைபுரிவது இல்லை. ஓகேங்களா? ஓகே சார். இப்ப அப்படியே நம்ம கொஸ்டின் போயிருவோமா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா அமிலத்தின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அமிலம்னாலும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருந்தாலும் ஒண்ணுதான். சரிங்களா? பாருங்க, ஜிங்க், கால்சியம், காப்பர், அலுமினியம். பாருங்க, காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வினைபுரியாது. யாரோட அப்படின்னு பார்க்கும் பொழுது அமிலங்களோட வினைபுரியாது. அப்ப இதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான் வினைபுரியாது. விடை பார்த்துருமா? ஸோ பாருங்க, காப்பர். அதாவது இங்க Cu கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த Cu என்பது அமிலங்களுடன் வினைபுரிவது இல்லை. இந்த லெசனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆசிட் பேஸ் சால்ட், அமிலம், காரம், உப்புகள் என்பது ரொம்ப முக்கியம். உறுதியாக ஒரு கொஸ்டின் வந்துடும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வேணா போயிடலாம். பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அட்டையின் கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொருத்துக. அட்டை பூச்சி இருக்கு இல்லையா? அந்த உயிரினம், அந்த உயிரினத்தினுடைய கண்ட அமைப்புகளை வந்துட்டு பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முன் ஒட்டு உறிஞ்சி, வாய், கண்கள், தொண்டை, ஆண் இனப்பெருக்க துளை, நெஃப்ரீடிய துளைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வினாவிற்கான தகவல் நமக்கு எங்க இடம்பெற்றிருக்கு பாத்துருவோமா? பாருங்க, 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 13 யூனிட் 13ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருந்தாங்க? முன் ஒட்டு உறிஞ்சி, வாய், கண்கள் சொல்லியிருக்காங்க. 1 முதல் 5 வரையான கண்டங்கள். ஓகே சார். அடுத்து பாருங்க, தொண்டை. தொண்டை என்பது 5 முதல் 8 வரையிலான கண்டங்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நெஃப்ரீடிய துளைகள் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, 6 முதல் 22 வரையான கண்டங்கள் நெஃப்ரீடிய துளைகள். அடுத்து ஆண் இனப்பெருக்க துளை 10வது கண்டம், 10வது கண்டம். சரிங்களா? பாருங்க, முன்னோட்டு உறிஞ்சி 1 முதல் 5, தொண்டை 5 முதல் 8, நெஃப்ரீடிய துளைகள் 6 முதல் 22, ஆண் இனப்பெருக்க துளை பார்த்தீங்க அப்படின்னா 10வது கண்டம். பாப்போமா? ஓகே. இந்த வினாவிற்கான விடை என்னன்னு பாத்துருமா? மேட்ச் பண்ணிடுவோமா? பாருங்க, முன்னோட்டு உறிஞ்சி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 5 வரையான கண்டங்கள். பார்த்தோமா? அப்ப என்ன வரணும் ஆன்சர் நமக்கு இங்க 1. அடுத்து தொண்டை. தொண்டை எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். என்னது? 5 முதல் 8 வரையான கண்டங்கள். அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2. ஆண் இனப்பெருக்க துளை எத்தனாவது கண்டத்துல இருந்துச்சு? வெரி குட். என்னது? 10வது கண்டம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெஃப்ரீடிய துளைகள் எங்க இருந்தது? வெரி குட். பாத்தீங்க அப்படின்னா 6 முதல் 12 வரையிலான துகள்கள். சரிங்களா? இப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 2, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 4, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 1, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 3. சரிதான் ஆன்சர். 2, 4, 1, 3 என்பதான் இதற்கு சரியான விடை. விடை பார்த்துருமா? பாத்தீங்க அப்படின்னா 2, 4, 1, 3 என்பதா சரியான. பட் இங்க நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு ஆன்சர் மாத்தி கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கான விடை கிடையாது. ஆன்சர் என்ன பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இதற்கான சரியான விடை. சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு சரியான விடை என்பது டி. இந்த வினாவிற்கான இந்த வகுப்பிற்கான வினாத்தால இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க அந்த ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ அதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கான விடை என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? பாருங்க, அடுத்த வினா, கீழ்கண்ட மலர் பாகங்களில் எவை கேமிட்டுகளை உருவாக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அள்ளி இதழ், புள்ளி இதழ், சூலகத்தால், மகரந்தத்தால், சூலகத்தால் அள்ளி இதழ், புள்ளி இதழ், மகரந்தத்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேமிட்டுகள் அப்படின்னா ஒரு புதிய உட்கருவியோ ஒரு உயிரினத்தை எது உருவாக்குது, எது உருவாக்க காரணமா இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு பார்த்துருமா? பாருங்க, 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் டேர்ம் 1 யூனிட் 5. அதாவது 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முதல் பருவத்துல 5வது லெசன் 5வது பருவத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தன்மகரந்த சேர்க்கை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியை அடைவது
தன்மகரந்த சேர்க்கை. அது பாத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப என்னன்னா நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் சூலக முடி. அப்ப மகரந்தத்தால் சூலகத்தால் வருமா இல்லையா? மகரந்தத்தால் சூலகத்தால். இதுதான் இங்க சரி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இதை வச்சு மான்சர் என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க, சூலகத்தால் மகரந்தத்தால். இதான் இதற்கு சரியான விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன் எது? நம்ம மனித உடல்ல இருக்கு இல்லையா? ஓகே, இதுவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். எது இந்த வினாவிற்கான விடை என்ன? இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு பாத்துருமா? ஓகே, பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 16. இந்த பாடமும் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது பாட்டனிலையும் சரி சுவாலஜிலையும் சரி நமக்கு அடிக்கடி அதிகப்படியான கேள்வி இடம்பெறக்கூடிய ஒரு லெசன் தான் இந்த லெசன். அது 16வது பாடம். சரிங்களா? ஓகே, அதுல பாருங்க, அதாவது பிட்யூட்டரின் பின்கதுப்பு நியூரோஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா பிட்யூட்டரினுடைய எக்ஸ்டீரியர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் பின்புற கதுப்புன்னு சொல்லக்கூடியது. அங்க பாருங்க, வாசோபிரெசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், அதாவது ADH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ADH அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அப்ப என்னன்னா சிறுநீர் அதிகமா உருவாகிறதை தடுக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. நீர் மீண்டும் உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரின் இழப்பை குறைக்கிறது. அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வாசோபிரெசின். சரிங்களா? இந்த வினாக்கான விடை என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க, வாசோபிரெசின் என்பதான் எங்க சரியான விடையாக இருக்கு. வாசோபிரெசின் என்பது சரியான விடை. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது பாட்டனியும் சரி ஜுவாலஜிலையும் சரி நமக்கு அதிகப்படியாக ரிப்பீட்டட் கொஸ்டின் வரக்கூடிய லெசன் இந்த லெசன். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, அதாவது கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. முயல் ஒரு உண்மையான உடற்குழி உடைய விலங்கு. ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண் நாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈறுதல் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா முயலை பத்தின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த எங்க இருக்குன்னு பாத்துருமா? வெரி குட். பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்க நேரம் பாத்தீங்கன்னா இந்த தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இடம்பெற்றிருக்கு? 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் 13. சரிங்களா? லெசன் 13 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல 13th லெசன்ல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதுல பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உடற்குழி, அதாவது பாடி கேவிட்டிஸ் சொல்லுவாங்க. முயல் ஒரு உண்மையான உடற்குழி உடைய விலங்கு. முயலுக்கு உண்மையாகவே உடற்குழி காணப்படுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது அது பாருங்க, தோலால் ஆன அதாவது விதை பையினுள் அமைந்துள்ளன. என்ன பாத்தீங்க அப்படின்னா விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் தோலாலான ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண் குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. சுருண்ட நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண் குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியாச்சு. கவனிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு நுரையீரலும் ஃப்ளூரா என்ற இரட்டை சவனால் ஆன உரையால் சூழப்பட்டுள்ளது. இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே இதுல போல பாருங்க, அதாவது என்ன சொன்ன வலதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இங்க பாருங்க, வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிகுலில் திறக்கின்றது. இத்துளை மூவிதழ் சவ்வினால் காக்கப்படுகிறது. புரியுங்களா? மூவிதழ் சவ்வினால் காக்கப்படுகிறது. புரியுங்களா? ஓகே, இடது ஆரிக்கில் இடது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் திறக்கிறது. இத்துளையை ஈரிதழ் வாழ்வு அல்லது மிட்ரல் வாழ்வு காக்கிறது. அப்ப 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்துருமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, தேர்ட் சி சரியா இருக்கு, 4 தவறா இருக்கு. என்னன்னு பாத்துருமா? ஏ சரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பி தவறா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண் நாளங்களை கொண்ட அப்படின்னு கிடையாது. அங்க என்ன பண்ணிருச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட கிடையாது, அங்க நுண் குழல்கள் காணப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க,
மூணாவது நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. இது நமக்கு சரி. ஆனா அதே போல டி பாருங்க, வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈறுதல் கிடையாது, மூவிதழ். டைகாஸ்பீட் கிடையாது, ட்ரைகாஸ்பீட். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈறுதல் வாழ்வு. புரியுதுங்களா? அப்ப இதுவும் நமக்கு தவறானது. அப்போ ஒன்னும் சாரி, ஏவும் சியும் சரி, பியும் டியும் தவறு. சரிங்களா? பாருங்க, ஏ சரி, பி தவறு, சி சரி, டி தவறு. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்க, ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஒரு சம், அதாவது 2 ஓம் 5 ஓம் மற்றும் 4 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுபையின் மின்தடையை காண்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் நமக்கு இதுக்கான விடை தெரியும். பட் இந்த கண்டென்ட் நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இடம் பெற்றிருக்கு பாத்துருவோமா? பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 4வது பாடம் மின்னோட்டவியல் சொல்லிட்டு அந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சம் கொடுக்கல, பட் ஃபார்முலா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்புல இருந்தா அல்லது பக்க இணைப்புல இருந்தா என்ன, எப்படி நம்ம தொகுபையின் மின்தடையை கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பக்க இணைப்புல கொடுத்திருந்தாங்க இல்லையா? என்ன கொடுத்திருந்தாங்க? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா R1 என்ன கொடுத்திருந்தாங்க? 2 ஓம். R2 என்ன கொடுத்திருந்தாங்க? 5 ஓம். R3 என்ன கொடுத்திருந்தாங்க? 4 ஓம். சரிங்களா? ஓகே சார். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? இப்ப பாருங்க, 1/RB is equal to 1 divided by 2. ஏன்னா R1 என்னது? 2 plus R2 என்ன? 1/5 plus 1/4. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ 2, 5, 4 எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 20 கிடைக்கும். புரியுங்களா? 20 கிடைச்சிருமா? பாருங்க, 2, 4, 5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல போட்டீங்க அப்படின்னா 1, 2, 5. ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம்? 2 × 5 அப்படியே எடுத்துக்கிறோம். 2 4, 4 5 20. 20 கிடைச்சா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, இப்போ 20 வந்துருச்சா? இப்போ இங்க 2 இது கூட எதை மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும் நம்மளுக்கு? 10. 10 வச்சு மேல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10 plus 5. 5 கூட எதை மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும்? 4. 4 வச்சு மேல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 plus இங்க அதே போல 4 எதோட மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும்? 5. 5 மேல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5. எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 19 divided by 20 கிடைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 1/RB. பட் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, தொகுபயன் மின்தடைன்னு கேட்டிருக்காங்க. தொகுபயன் மின்தடை அப்படின்னா RB தான் எனக்கு வேணும். இப்ப RB அப்படின்றது எப்படின்னு பாருங்க, 1/RB, RB மாற்ற தலைகளை மாத்தணும். அதே போல இதையும் தலைகளை மாத்த என்ன கிடைக்கும்? 20 divided by 19 அப்படின்றது கிடைக்கும். சோ இதான் இதுக்கு சரியான விடை. எனது 20 divided by 19. விடை என்ன பாத்துருமா? பாருங்க, 20 divided by 19. 20 divided by 19 என்பது இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? எனக்கு என்ன தொகுபையின் மின்தடைன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த வினா பாருங்க, கூற்று மற்றும் காரணம் அப்படின்னு வகையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்க, கூற்று, எலும்பின் கொலாஜன் மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் உண்மையா நன்ற பார்ப்போம். காரணம் என்னன்னா, இது எலும்புக்கு இலக்கத்தன்மையை அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வினாவிற்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு பாத்துருமா? 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 18. பாருங்க, எலும்புல பாருங்க, இது திடமானது, விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டக இணைப்பு திசு. இலக்கமற்ற எலும்பு, அப்ப எலும்புனால இலக்கமற்றன்னு அர்த்தம். எலும்பு மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு மற்றும் கொலாஜன் நார் நிறைந்து எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது. சரிங்களா? எலும்பின் மேட்ரிக்ஸ் பல அடர்ந்த வளைய அடுக்குகளை கொண்டது. இது தகட்டெலும்புகளுக்கு இடையே உள்ள திரவம் நிரம்பிய இடைவெளிகள் லாக்னோ எனப்படும். இதில் எலும்பு செல்கள் என்னும் ஆஸ்டியோசைட்ஸ்கள் இங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அது அப்படியே இந்த தகவல் படிச்சாச்சா? இப்ப அப்படியே கொஸ்டின் போயிருமா? இப்ப பாருங்க, எலும்பின் கொலாஜன் மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது. அப்ப பார்த்தோமா, இது எலும்புகளுக்கு இலக்கத்தன்மை அளிக்கிறது. இது தவறானது. ஏன்னா எலும்புகள் அப்படின்னால இலக்கத்தன்மை அற்றதுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டாங்க அதை எடுத்த உடனே. சரிங்களா? அப்ப வலுவை கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இது எனக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கூற்று சரி, காரணம் தவறு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப விடை பார்த்துருவோமா? பாருங்க, கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. பாத்தீங்க அப்படின்னா, assertion is true but reason is wrong அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இது எங்க இடம்பெற்றிருக்கு? 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம். இந்த பாடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, 9ஆம் வகுப்புல இந்த பாடம் இடம்பெற்றுன்னு சொல்லிட்டு, இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பாட்டனிலையும் சரி, சுவாலஜிலையும் சரி, நமக்கு அடிக்கடி அதிகப்படியான கேள்விகள் வரக்கூடிய பகுதியாக இது இருக்கும். ஏன்னா இது எங்க இருக்கு அப்படின்னா பிசிக்கல் டாபிக்ல இருக்கு. இதுக்கு ஏற்கனவே முன்னாடி பாத்தீங்கன்னா திசுக்கள் பார்த்தோன்னே ஆக்கு திசுக்கள் பத்தி ஒரு கொஸ்டின் இருந்துச்சா? இங்க பாருங்க, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா எலும்பு திசு டாபிக் உள்ள வந்துடும். அப்போ ஒரு லெசன்லயே 2 கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். சரிங்களா? அடுத்த வினா போயிடலாம் பாருங்க. முட்டை சாதனத்தில் டேஸ் காணப்படுவது இல்லை. எனக்கு இதுக்கான முட்டை செல், சினர்ஜிட், நூலிழை சாதனம், எதிரடி செல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தகவல் நமக்கு எங்க இடம்பெற்றிருக்கு? நம்ம பள்ளி பாட புத்தகத்துல எங்க இடம்பெற்றிருக்கு பாத்துருவோமா? பாருங்க, 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி 12ஆம் வகுப்பு பாத்தீங்க அப்படின்னா பயோ பாட்டனி புத்தகம், உயிரி தாவரவியல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா முட்டை சாதனம் இருக்கும். அதுல பாருங்க, இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கன்னா இதுதான் நமக்கு முட்டை சாதனம். இது மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே சார். கருப்பையின் அமைப்பு, அதுல முட்டை சாதனம் இங்கதான் இருக்கு. அதுல பாருங்க, நூலிழை சாதனம் இருக்கா? நூலிழை சாதனம். சினர்ஜிட்ஸ் இருக்கா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முட்டை இருக்கா? சரி, பாத்தீங்கன்னா முட்டை இருக்கா? முட்டை சாதனம் எல்லாமே இருக்குது இல்லையா? ஓகே சார். அப்ப முட்டை சாதனம் என்பது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுங்களா? ஓகே. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே பாருங்க, எதிரடி செல்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பையினுடைய அடிப்பாகத்துல இருக்கு. ஆனா நமக்கு என்ன கேள்வினா முட்டை சாதனம். ஓகேங்களா? சில பார்க்கும் பொழுது இதுக்கான விடை என்னன்னு பாத்துருமா? அதுக்கான விடை பாருங்க, எதிரடி செல்கள். சரிங்களா? இந்த எதிரடி செல்கள் காணப்படுவது இல்லை. புரிஞ்சுங்களா? ஏன்னா எதிரடி செல்கள் கருப்பையினுடைய அடிப்பாகத்துல காணப்படும், முட்டை சாதனத்துல காணப்படாது. ஓகே, அடுத்த வினா பாருங்க. 140 பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்ப்பொருட்களை உற்பத்தியாக்கும் செல்கள். ஈஸியா தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் படிச்சுப்பீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. எல்லாருமே இந்த லெசன் ரொம்ப முக்கியமா படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, பாருங்க, மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், நியூட்ரோபில்கள், ஈஸ்னோபில்கள். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாத்துருமா? இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு பாப்போமா? இங்க பாருங்க, அதாவது 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 14. சரிங்களா? 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 14. என்ன பாருங்க, லிம்போசைட்ஸ், அதுனா ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டம். அதுல பாருங்க, மொத்த வெள்ளை அணுக்களில் இவை 20 முதல் 25% உள்ளன. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்பொருட்களை உருவாக்குகின்றன. இப்ப நம்முடைய உடல்ல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் தென் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ அதுக்கு அகைன்ஸ்ட் யார் சார் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் இருப்பாங்க? லிம்போசைட்ஸா இருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸ் வந்துட்டு நமக்கு பொதுவா வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப விடை என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க, லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் பாருங்க, லிம்போசைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட்ஸ் தான் நமக்கு எதிர்ப்புகளை தருகிறது. இந்த லிம்போசைட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அது பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் சொல்லிட்டு 2 வகை இருக்கு. பி லிம்போசைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவுக்கு எதிராக இருக்கும். டி லிம்போசைட்ஸ் சொல்லக்கூடியது வைரஸ்களுக்கு எதிராக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒருவேளை நமக்கு அடுத்து கேட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும். பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் பாக்டீரியாஸ், டி லிம்போசைட்ஸ் வைரஸ்களுக்கு எதிரானது. சரிங்களா? அடுத்த வினாக்கு போயிடலாம் பாருங்க. அடுத்த வினா பாருங்க, மும்மை இணைதிறன் கொண்ட தனிமம் எது? அதான் கேட்டிருக்கேன். அலுமினியம், பெரிலியம், ஆக்சிஜன், கார்பன். சரிங்களா? பாப்போமா? இந்த வினாவிற்கான தகவல் எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா எங்க கேள்வி கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. பாருங்க, 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முதல் பருவம் யூனிட் 4, அதாவது 4வது பாடத்துல இடம்பெற்றிருக்கு. பாருங்க, இணைதிறன் மதிப்பு ஒன்றை கொண்ட தனிமங்கள், ஒற்றை இணைதிறன் தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் அப்படின்னு மற்றும் சோடியம். ஹைட்ரஜன், அதாவது இணைதிறன் 1ன்னு பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். 2 என்ற இணைதிறன் பாருங்களேன். அடுத்து அது இணைதிறன் மதிப்பு 2ஐ கொண்ட தனிமங்கள், இரட்டை இணைதிறன் தனிமங்கள். எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன், அடுத்து பாருங்க அப்படின்னா பெரிலியம். ஓகே, அடுத்தபடியாக 3 இணைதிறன். பாருங்க, இணைதிறன் மதிப்பு 3ஐ கொண்ட தனிமங்கள் மும்மை இணைதிற தனிமங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். சில தனிமங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைதிறன் மதிப்பை பெற்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இரும்பு ஆக்சிஜனுடன் இணைந்து இருவகையான ஆக்சிஜனில் உருவாக்கம். பட் நமக்கு தேவையில்லை, பட் நமக்கு தேவையான தகவல் வந்துருச்சு.
அப்போ நமக்கு கேள்வி என்னன்னா மும்மை இணைதிறன் தான். அப்ப மும்மை இணைதிறன் யாரா இருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் அலுமினியம் 2 பேர் இருக்காங்களா? பாத்துருமா? பாருங்க, அலுமினியம். இப்ப நமக்கு நைட்ரஜன் கிடையாது. ஸோ அலுமினியத்தினுடைய இணைதிறன் மதிப்பு மும்மை இணைதிறன் பெரிலியன் 2, ஆக்சிஜன் 2, கார்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு 4 இணைதிறன் இருக்கும். சரி, 4 இணைதிறன்கள் இருக்கும். இணைதிறன் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புகளை போகும்போது ஈஸியா நமக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். சரிங்களா? சோ அடுத்த வினா பாருங்க. இந்த வினா நமக்கான ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு வினாவிலுமே இந்த மாதிரி ஸ்டார் பார்த்தது கிடையாது. இப்பதான் முதல் முறையாக பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வினாவிற்கு சரியான கேள்வி அமையல, இல்லைன்னா சரியான விடை கொடுக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே சார். பட் இந்த வினால நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? பாருங்க. ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் போது அதன் திசைவேகம் எப்படி இருக்கும்? ஒளி இந்த ஒளி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்தம், அதாவது சவுண்டு இருக்கு இல்லையா? சவுண்ட். எங்க இருந்து எங்க போகுது? காற்றில் இருந்து நீருக்குள்ள செல்லும் போது. புரியுதுங்களா? அதனுடைய திசைவேகம் வெலாசிட்டி எப்படின்னு கேக்குறாங்க. குறையும், ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம். அதிகரிக்கும், ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகம். குறையும், ஏனென்றால் காற்று அதிக அளவு தடையை ஏற்படுத்த எந்த ஒரு உருக்குலைவிற்கும் பெற்றுள்ளதால். இப்படி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தகவல் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்க இடம்பெற்றிருக்கு பாப்போமா? ஓகே சார். பாருங்க, திடப்பொருட்களில் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒளியலை செல்லும் போது ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். எதன் வழியாக போகும்போது? யாரு? திடப்பொருள் வழியாக போகும்போது அதிகமாயிருக்கும். வாயுக்களுக்கு மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒளியலை வாயுக்கள் வழியாக செல்லும் போது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும். வாயு அப்படின்னு கேஸ் வழியா போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க குறையும். இந்த ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா திரவம் இருக்கும். சரிங்களா? திரவம் இருக்கும். இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா திடப்பொருள்ல அதிகமா இருக்கும், திரவ பொருள்ல இதை கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கும், வாயு பொருட்கள்ல மிக குறைவாக இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்காங்களா? வி திடம், வி திரவம், வி வாயு, வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எங்க அதிகமா இருக்கு? திடப்பொருள். அதை விட குறைவாக திரவம், அதை விட குறைவாக வாயு. இப்ப வாயுல குறைவா இருக்கு, திரவத்துல அதிகமா இருக்கு, திடப்பொருள் அதை விட அதிகமா இருக்கு. இப்போ கொஸ்டின் போயிருவோமா? ஓகே. இந்த வினாவிற்கான விடை பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த வினாவிற்கான விடை நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகரிக்கும், ஏனென்றால் காற்று அடர் குறை ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதோடைய வேகம் அதிகரிக்கும். இப்போ ஒரு சவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சவுண்டு ஏர்ல இருந்து லிக்யூடுக்கு போச்சு அப்படின்னா இதோட வெலாசிட்டி அதிகமாகும். ஏர்ல இருந்து போச்சுன்னா. அதே லிக்யூட்ல இருந்து சாலிடுக்கு போச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகும். ஏன்னா இது அடர் குறை ஊடகம், இது அடர் மிகு ஊடகம். யாரை கம்பேர் பண்ணும்போது ஏர், காற்றை ஒப்பிடும் பொழுது நீரானது அடர் மிகு ஊடகம். அடர் மிகு ஊடகத்துல ஒளி வேகமா பரவும். இது ரெண்டுல பார்க்கும் பொழுது சாலிட்ல தான் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அடர் மிகு ஊடகம். அதனால அப்படி இருக்கும். அப்ப ஆன்சர் நமக்கு இதுதான். பட் இது ஏன் நமக்கு ஆன்சர் சரியா கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள்லயே தகவல்கள் மாற்றி கொடுத்திருந்தாங்க. அதனால அதுக்கு விடை சரியா கொடுக்கல. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து என்ன பாருங்க. 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு கரைந்து கிடைக்கும் கரைசல் ஒரு எப்படி இருக்கும்? இப்ப 100 கிராம் நீர் இருக்கு. அதுல 25 டிகிரி செல்சியஸ்ல 40 கிராம் சோடியம் குளோரைடு NaCl கரைஞ்சதுன்னா அதுல எப்படிப்பட்ட கரைசல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிதெவிட்டிய கரைசல், தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், நீரற்ற கரைசல் சொல்லி கொடுத்துருக்காங்க. விடை பார்த்துருவோமா? எங்க இடம்பெற்றிருக்குன்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 9வது பாடம். இதுவும் ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்ற டாபிக் குள்ள இருக்கு. என்னன்னு பாருங்க. உதாரணமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து அதிதெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படுகிறது. என்னது? அதிதெவிட்டிய அப்படின்னா அங்க என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அதிகமா கரைஞ்சிருக்கும். தெவிட்டியது அப்படின்னா கரைஞ்சிருக்கும், முழுமையா கரைஞ்சிருக்கும். அதிதெவிட்டிய அப்படின்னா இன்னும் அதிகமா கரைஞ்சிருக்கும். தெவிட்டாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த கரைபொருளும் கரைப்பானும் சரியாக மிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்க, அதிதெவிட்டிய கரைசல் அப்ப சொன்னாங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது காளான் வளர்ப்பின் சரியான படிநிலை? காளான் வளர்ப்பினுடைய சரியான படிநிலை என்ன? சரிங்களா? ஓகே, இந்த தகவல் நமக்கு எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு என்று பாத்துருமா?
ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற வளர்ப்புகள் பற்றி தேனீ வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு, தோட்டக்கலை, அதே போல காய்கறி வளர்ப்பு, பூக்கள் வளர்ப்பு இதை பற்றின வினா ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த தகவல் நமக்கு எங்க இடம்பெற்றிருக்கின்றதை பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 23வது பாடம். சரிங்களா? அதை பாருங்க. இந்த காளான் வளர்ப்பு தான். ஆக்சுவலா பார்த்தா காளான் வளர்ப்பு நம்ம வந்து ஹெட்டிங் கொடுக்காம இருக்கோம். ஃபர்ஸ்ட் கலத்தல், கம்போஸ்டிங். செகண்ட் சொல்லியிருக்காங்கன்னா காளான் வித்து, ஸ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா உரையிடுதல், கேஷிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை செய்தல், அதுக்கு அடுத்தபடியாக பதப்படுத்துதல். முதல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்போஸ்டிங், கலத்தல். செகண்ட் பார்த்தீங்கன்னா காளான் வித்து, அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா உரையிடுதல், அறுவடை செய்தல். அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம செய்யணும், நம்ம பதப்படுத்தல் செய்வோம். புரியுதுங்களா? ஓகே, இது போன்ற தகவல் இந்த ஆர்டர்ல எங்க இடம்பெற்றுன்னு பார்த்துருவோமா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கலத்தல், 2வது காளான் வித்து எங்க இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கடைசியா தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உரையிடுதலா இருக்கணும், அறுவடை செய்தல் எப்படி அறுவடை செய்தல் அப்படியே வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஆப்ஷன் டி தான் எங்க சரியான. கலத்தல், காளான் வித்து, உரையிடுதல், பொருத்துதல், அறுவடை செய்தல். உரையிடுதலுக்கு அப்புறம் தான் அறுவடை செய்தல். அறுவடை செய்தலுக்கு அப்புறம் கடைசி என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா பதப்படுத்துதல் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன போயிடலாமா? பாருங்க, அயனி பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை. அப்ப அயனி பிணைப்பு உருவாகணும்னா நமக்கு எந்த விதமான சாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அயனி பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான இந்த தன்மையில அயனி பிணைப்பு உருவாகும். பாருங்க, குறைந்த நேர்மின் சுமை, நேர்மின் அயனி சிறியது, சிறிய எதிர்மின் அயனி. இது போன்ற ஒரு 4 தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வினா எங்க இடம்பெற்று இருக்கின்றத பாத்துருவோமா? பாருங்க, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 13. பாடம் எண் 13. அதுல பாருங்க, ஃபஜான் விதியின் சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அயனித்தன்மை உருவாகணும், அங்க சகப்பிணைப்பு தன்மை. பட் நமக்கு கேள்வி என்னன்னா அயனித்தன்மை. குறைந்த நேர்மின் சுமை. நேர்மின் சுமை எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். நேர்மின் அயனி உருவ அளவில் பெரியதாக இருக்கணும். நேர்மின் அயனி உருவ அளவுல பெரியதாக இருக்கணும். எதிர்மின் அயனி உருவ அளவு சிறியதா இருக்கணும். அப்ப பாருங்க, குறைந்த நேர்மின் சுமை, நேர்மின் அயனி பெருசா இருக்கணும், எதிர்மின் அயனி சிறுசா இருக்கணும். பாத்துருமா? இப்ப இந்த தகவலை வச்சு நம்ம என்ன பாத்துருவோமா? நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாருங்க, குறைந்த நேர்மின் சுமை, பெரிய நேர்மின் அயனி, சிறிய எதிர்மின் அயனி. பார்த்தோம் இல்லையா? இதுதான் இதற்கு சரியான விடை. பார்த்தோம், இதற்கு விடை பாத்துருமா? பாருங்க, குறைந்த நேர்மின் சுமை, பெரிய நேர்மின் அயனி, சிறிய எதிர்மின் அயனி. இது அதற்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த வினாவுக்கு போயிருவோமா? அடுத்த வினா பாருங்க பார்ப்போம். பாருங்க, மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தலில் நிகழும் வினை என்ன? மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல என்ன நிகழ்ச்சி நடந்தது, அங்க என்ன வினை நடைபெற்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீன் இருக்குன்னா மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு சரியா வந்துட்டு நம்ம அதை சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா தூக்கி தூர போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? ஏன் அந்த துர்நாற்றம் அடிச்சது? என்ன காரணத்தினால துர்நாற்றம் வந்தது? அதுக்கு காரணம் என்ன? அதான் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், நீரார் பகுப்பு மற்றும் நீரேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போமா? இந்த வினாவிற்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 10ல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல். பாருங்க, மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவை காற்று அல்லது ஒளியுடன் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஆர் லைட் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு, என்ன வினைக்கு உட்பட்டு? ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளிவிடுகின்றன. இந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னா ஊசி போதல் அல்லது துர்நாற்றம் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, இதுக்கு விட என்னன்னு பாத்துக்கோங்க, ஆக்சிஜனேற்றம். ஓகேங்களா? 147வது வினா பாருங்க, எது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இது பொதுவாகவே நமக்கு ஒண்ணு கேட்டிருக்காங்க. நமக்கு எங்க தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஒரு ஜென்ரலா நமக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கரைசல்களை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரைசல் லிக்விட் சொல்லிட்டாங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கரைசல் போகும்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, லிக்விட் தான் மின்சாரத்தை கடத்தும்.
அது பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட்ஸ் மட்டும் அதாவது திரவம் தான் மின்சாரத்தை கடத்தும். அதில் பாருங்க, திண்ம NaCl, NaCl நீர் கரைசல், உருகிய NaCl, 10% NaCl கரைசல். பார்த்தீங்க அப்படின்னா திடமா இருக்கிறது எப்பவுமே கரைசல்கள்ல மின்சாரத்தை கடத்தாது. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அம்மா திட கரைசல் பாருங்க, இந்த வினாவிற்கான விடை பார்த்துருமா? பாருங்க, திண்ம திண்ம அல்லது திட. திட நிலை இருக்கக்கூடிய திண்ம நிலை இருக்கக்கூடிய NaCl கரைசலானது என்ன செய்யாது? நம்மளுக்கு மின்சாரத்தை கடத்தாது. மற்ற எல்லாமே நமக்கு கடத்தும். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம படித்த தகவல்களை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. என்ன பொறுத்துக? அது அனிமோபிலி, எண்டமோபிலி, ஹைட்ரோபிலி, சூபிலி. ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா இந்த வினா? பார்த்தீங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கையினுடைய வகைகள் பார்த்திருப்போம். அந்த மகரந்த சேர்க்கை வகைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அது காற்றின் வழியாக நடக்கக்கூடியது, விலங்குகள் மூலம் நடக்கக்கூடியது, நீரின் மூலம் நடக்கக்கூடியது மற்றும் பூச்சிகள் மூலம் நடக்கக்கூடியது சொல்லியிருப்பாங்களா? அதே தான். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா? அதான் ஏன் பார்க்க போறோம். பார்த்துருமா? இந்த தகவல் நமக்கு எங்க இடம்பெற்றிருக்கு பார்ப்போமா? 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 17 பார்த்தீங்க, 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 17வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே பார்த்துப்போம். காற்று வழி மகரந்த சேர்க்கை, அனிமோபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் மற்றும் சில கள்ளி செடிகள். புல் மற்றும் சில கள்ளி செடிகள் எங்களை காற்றின் வழி வரக்கூடியது. பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை. இது தேனீக்கள், ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறுகிறது. இதற்கு பேர் சொன்னாங்கன்னா எண்டமோபிலி. சரிங்களா? ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போல இவ்வகை மலர்கள் காணப்படும். இவ்வகை மலர்களில் பார்த்தீங்க மகரந்த துகள்கள் பெரியதாகவும் வெளியுறையானது துளையுடனும் வெளிப்புறத்தில் முட்களுடனும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நீர்வழி மகரந்த சேர்க்கை. நீர்வழி மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஹைட்ரோபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பண்ண ஹைட்ரிலா வாலிஸ்னீரியா. நீரில் நடக்கக்கூடியது ஹைட்ரிலா வாலிஸ்னீரியா. அடுத்து விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை. விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது விலங்குகள் மூலம் நடக்கக்கூடியது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சூஃபிலின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேன்சிட்டு நடக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கிளாடியோசி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல நடைபெற்றிருக்கு. இப்போ அப்படியே மேட்ச் இட் போகணுமா? சில பார்த்தீங்க அப்படின்னா அனிமோபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புற்கள்ல இடம்பெறுது. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா சூஃபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வாழை. சூஃபிலின்னு சொல்லக்கூடியது கல்வாழையில நடைபெறும். ஹைட்ரோபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்திருந்தோம் வாலிஸ்னீரியா 3. அதுக்கடுத்து எண்டமோபிலின்னு சொல்லக்கூடியது சால்வியா பார்த்தீங்க அப்படின்னா 2. நமக்கான விடை என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2. அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா 1. அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா 4. அதற்கு அடுத்தபடியாக 3. இதுக்கு விடை என்ன? 2, 1, 4, 3 என்பதான் இதற்கு சரியான விடை. பார்த்துருமா? 2, 1, 4, 3 என்பதான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? பற்பசை டேஸ் தன்மை பெற்றது. பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது இது அமிலத்தன்மை கொண்டதா, காரத்தன்மை கொண்டதா, நடுநிலை கொண்டதா, ஈரியல்பு கொண்டதான்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த அமிலம், காரம், உப்பு நல்லா படிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி அமிலம், காரம், உப்புகளை தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இது அமிலத்தன்மை வாய்ந்ததா, காரத்தன்மை வாய்ந்தா, நடுநிலைத்தன்மை வாய்ந்தா, அல்லது ஈரியல்பு தன்மை வாய்ந்ததான்னு கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த கேள்விக்கான தகவல் எங்க இடம்பெற்றிருக்கு பார்க்கலாமா? எந்த பள்ளி பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பாடம் எண் 14 காரங்கள் அல்கலின் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல பாருங்க, குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் நாம் சோப்புகளை பயன்படுத்துகிறோம். இவை வளவளப்பு தன்மை உடையவை ஏனென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோப்புகளின் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவற்றுள்ள காரங்கள் ஆகும். இவை தோலில் பட்டால் அரிக்கும் தன்மையும் கசப்பு சுவையும் கொண்டவை. பல்வகையான வெளுப்பான்கள், சோப்புகள், சலவை சோப்புகள், பற்பசைகள் சரிங்களா எல்லாமே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் எங்க இருக்காங்க? காரங்கள். அப்ப பற்பசை என்பது என்ன தன்மை கொண்டது? வெரி குட். பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் நேச்சர். பார்த்தீங்க அப்படின்னா காரத்தன்மை கொண்டது. பார்த்துருமா? பாருங்க, காரத்தன்மை கொண்டது பேசிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாகவே நம்முடைய உமிழ்நீர் இருக்குல்ல, நம்முடைய சலைவா, அந்த சலைவா எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக் நேச்சர், அமிலத்தன்மை வாய்ந்தது. அதை சரி பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? அதை சரி பண்றதுன்னு சொல்றதை விட அதை நியூட்ரல் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பேஸ் சேர்க்கிறோம். அப்படி பேஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கூடிய ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டுமே நியூட்ரல் ஆயிடும். ஓகேங்களா?
அடுத்த வினா பாருங்க, 150வது வினா, திட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தில் 67.2 லிட்டர் SO2வில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். இது பாத்தீங்க அப்படின்னா இது எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு பாத்துருவோமா? பாருங்க, 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் 7வது பாடம். பாருங்க, இது ஆக்சுவலா நமக்கு டைரக்டா சம் அப்படியே கேட்கல, பட் எக்ஸாம்பிள் சம் மாதிரி தான். இதை வச்சு நாம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வினாவுல நமக்கு என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க பாப்போமா? பாருங்க, திட்ட வெப்பநிலையில் 67.2 லிட்டர். அப்ப என்ன அர்த்தம்? இங்க பருமன் எவ்வளவு? நமக்கு பருமன் இங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க 11.2, பட் இங்க நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 67.2. மோலார் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் 22.4 தான். இது எப்பவுமே இங்க கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து பாருங்க, மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகோட்ரா எண். அப்பதான் என்ன கிடைக்கும்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு கிடைக்கும். பட் நமக்கு கேள்வி என்னன்னா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. பாத்துருமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மோலார், இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன் பாருங்க. மோலார் பருமன் அங்க என்ன பார்த்தோம்? 67.2 டிவைடட் பை மோலார் பருமன் என்ன? 22.4 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டையுமே ஹோல் மதிப்பை மாத்துறதுக்கு 10ஆல டிவைட் பண்றேன். 10ஆல டிவைட் பண்ணா கிடைக்கும் 672 டிவைட் பை 224. இது ரெண்டாயிரத்தி அடிச்சு கொடுத்துருவோமா? ரெண்டையுமே அடிச்சு கொடுத்தீங்கன்னா கிடைக்கும் 2ஆல மட்டும் பண்ணீங்கன்னா பாருங்க, டிவைட் பண்ணீங்கன்னா 1 1 2. இங்க பாருங்க, இது அப்படியே போனீங்க அப்படின்னா 3, மீதி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் 3, அடுத்து 6. ஏன்னா 32 6 மிச்சம் 1 6 2 12. பாருங்க, அப்படியே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். பாருங்க, 3 × 112 336. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மோல்களின் எண்ணிக்கை 3. மோல்களின் எண்ணிக்கை எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருச்சு. பட் மூலக்கூறின் எண்ணிக்கை வேணும் எனக்கு. மூலக்கூறின் எண்ணிக்கை வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகோட்ரா எண் பாத்தீங்க அப்படின்னா மோல்களின் எண்ணிக்கை 3. அவகோட்ரா எண் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6.023 × 10⁻23. சரிங்களா? சரி, பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ஐயும் 6.023 பாத்தீங்க 023 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு பார்க்கும் பொழுது 3.0 சரி பண்ணிக்கணும். பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க, 6.023 பாருங்க, 3 9 32 6 300 பாயிண்ட் 3618. அப்ப 18.069 × 10⁻23 இது கிடைக்குமா? அப்ப 18.069 × 10⁻23 இது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் இந்த வினாவிற்கு என்ன விடை வந்துருன்னு பார்ப்போமா? பாருங்க, 18.069 × 10⁻23. ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வினாவிற்கான விடை. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த SGT எக்ஸாம் 2024ல சயின்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றத ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த கேள்விகளை வச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் எந்த ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பார்ப்போமா? பாருங்க, இதுல பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் SGT எக்ஸாம் 2024 சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின் அலோகேஷன்ல சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் 6th இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வினா கேட்டிருக்காங்க. 7th இருந்து 2 வினாக்கள், 8th இருந்து 2 வினாக்கள், 9th பாருங்க 10 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 10th பாருங்க 13 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்படி கேட்டிருந்ததுல பிசிக்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பிசிக்ஸ்ல பாருங்க 6th ஒரே ஒரு கொஸ்டின், அப்படியே மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 9th 3 10th மொத்தம் பிசிக்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ்? 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது 6th கேட்கல, பட் 7th 1, 8th 2, 9th 2, 11th 1. ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 7 கேள்விகள் இருக்கு. அதுல 8 கேள்விகள் மொத்தம் கெமிஸ்ட்ரியில. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1 அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா கேட்டிருந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜென்ரல் இந்த பாத்தீங்க அப்படின்னா எந்த கரைசலானது மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம்ல, எந்த கடத்தாதுன்னு சொல்லிட்டு அதான் இந்த கேள்வி. சில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது 1 8. அடுத்து பாட்டனி அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க 6th கேட்கல, 7th 1, அப்படியே பாத்தீங்க அப்படின்னா 8th கிடையாது, 9th 3, 10th 2. ஆக மொத்தம் எவன் பாத்தீங்க அப்படின்னா பாட்டனில 6 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி சுவாலஜி பாருங்க 6th 7th 8th கேட்கவே இல்லை. அடுத்த மாதிரி இருக்காங்க 9th 2, 10th 6. அதுல ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆக மொத்தம் 9 கொஸ்டின். அதுல ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? 11th ஸ்டாண்டர்ட். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க நமக்கு எத்தனை கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 வினாக்கள். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பார்க்கும் பொழுது 15 வினாக்கள், பாட்டனி சுவாலஜியை பார்க்கும் பொழுது 15 வினாக்கள். அப்போ பார்க்கும்போது நமக்கு ஈக்குவலா தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் இருக்கு. அதுல 28 கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. சொல்லப்போனா அப்படின்னா 30 வினாக்களுமே அதுல தான் வந்திருக்கு. பட் 10th இருந்து மட்டுமே நமக்கு 28 வினாக்கள், 6th to 10th மட்டும் நமக்கு 28 வினாக்கள் வந்திருக்கு. 2 வினால ஒரு வினா நமக்கு பொதுவா ஜென்ரலா படிச்சதை வச்சு அது மாதிரி ஆன்சர் இருக்கு. இன்னொரு வினா 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எஸ்ஜிடி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ். சரிங்களா? இந்த பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸா வச்சு வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாம்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், நீங்க இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இங்க எங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத பகுதியை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதான் நமக்கு வந்துட்டு அடுத்த எஸ்ஜிடி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்படி நம்ம போஸ்டிங் வாங்க போறோம்ன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. மிக சீக்கிரமா உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைச்சிடும். தேங்க்யூ.